வெயில் தாங்க முடியலைங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா பல மாசம் பிளான். ஆனா ஒவ்வொரு தடவையும் யோசிக்கிறப்போ வந்து ஏதோ ஒரு ரீசன்ல இந்த பிளான் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். இன்னைக்கு ஃபைனலா இந்த இடத்துக்கு வந்தே ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணோம். ஏன்னா மெயினா வந்து கீழே வந்து வெயில் ஜாஸ்தி. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ வந்து உங்களுக்கு இந்த டீ எஸ்டேட், டீ பிளான்ட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் சேம் டிஸ்டன்ஸ். கொடைக்கானலுக்கும் இந்த இடத்துக்கும் வந்து ஆல்மோஸ்ட் சேம். இந்த இடத்த பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு த பாட். நான் ஜூட். எனக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வியூ இருக்குது. இந்த வியூவை பாருங்கள். இந்த வியூவை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வருதான்னு பார்ப்போம். முதல்ல இந்த வியூவை பாருங்கள். தெரிஞ்சவங்க மைண்டில் ஹோல்ட் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு இது வந்து மேகமலை வந்திருக்கும். மேகமலை அப்படின்னு பேசுகிறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. அதனால நான் வந்து இன்னும் அதை பெருசாக எலாபரேட் பண்ண விரும்பலை. மேகமலை பேசிக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரௌண்டட் வித் டீ எஸ்டேட் தான். எல்லா இடமும் ஆல்மோஸ்ட் எல்லா இடமும் வந்து டீ எஸ்டேட் தான். நல்ல ஒரு ஹில் லொக்கேஷன் தான். என்ன கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையாக வந்து வெஸ்டர்ன் காட்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸில் வரும். ஒரு ரொம்ப சரியான ஒரு இடத்துக்கு நீங்கள் வரணும், ரொம்ப அமைதியை விரும்புகிறீங்க அப்படின்னா கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி இடங்களை வந்து தவிர்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேபி நிறைய பிளேசஸ்லாம் இல்லை பார்க்குறதுக்கு. சைட் சீயிங்க்கு வந்து நிறைய பிளேசஸ் கிடையாது. பட் அமைதியான ஒரு இடம், அழகான ஒரு இடம், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சூழ்ந்த ஒரு இடம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அந்த இடத்துல இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது கரெக்டான ஸ்பாட். இந்த ஸ்பாட்டு இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் டேமுங்க. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வியூ பாயிண்ட்ஸ் தான், பெருசாக ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டே பண்ணணும்னாலும் பெரிய லெவல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்லாம் நினச்செல்லாம் வர வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஹோட்டல்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஃபார் ரெண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு காண்டாக்ட் நம்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த நம்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் கால் பண்ணலாம். இதை பற்றியும் நான் சொல்ல விரும்பல. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூடியூப்பில் இதை பற்றியும் சில வீடியோஸ் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம் இன்றைக்கி. இந்த பாயிண்ட்டுக்கு வரலாம், வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆகும். இதை நாங்களும் வந்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சி வந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பெருசாக தண்ணி இல்லைன்னாலும் நல்ல வேலையாக இந்த தண்ணியாவது இருந்துச்சு. இதுவே பெரிய ஒரு அட்ராக்ஷன் தான். இந்த வியூவை திரும்ப வந்து உங்களுக்கு ஃபுல் ஜூம் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஜூம் இன் பண்ணுறேன், ஜூம் அவுட்டும் பண்ணுறோம். ஸோ இந்த வியூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து சைடு மாதிரி இருக்கேன், லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மேகமலைக்கு வந்தீங்க அப்படின்னா பெருசாக சைட் சீயிங் ஸ்பாட்ஸ்ன்னு நீங்கள் வந்து பெருசாக எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு அமைதியான இடம், அழகான இடம், ரொம்ப காமான ஒரு லொக்கேஷனுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இது கரெக்டான இடம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு போகணும், நல்லா ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலையும் டூரிஸ்ட் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம், அங்கேயும் வந்து அழகாக ரிலாக்ஸ் பண்ணலாம்னா மேகமலை கரெக்டான இடம். வாங்க, ஃபேமிலியோடு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக திரும்ப போங்க. மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து வீடியோஸ் போடுறோம். இதுக்கு பின்னாடி கொஞ்சம் காரணங்கள் இருக்குது. நாங்கள் வேறு ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. அதனால் டிலேக்கு மன்னிக்குவோம். தேங்க்யூ.